ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாரி இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ஸ் நிறைய போச்சு. டாலர் எப்படி போச்சுன்னா, நேற்று நம்ம வீக் ஓப்பன் அது பையின்னு பார்த்தோம். கரெக்டாக வீக் ஓப்பன் கீழே போயிட்டு இந்த கேப்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய அப்சைடும் அதுக்கப்புறம் கன்சல்டேஷன். இந்த அப்சைடும் என்னால் கேப்சர் பண்ண முடியல, பட் இதோட ரிவர்ஸில் ஈஸியாக கொஞ்சம் கேப்சர் பண்ணேன். ஸோ ஓகே, இன்றைக்கி நியூவாகவே அனலைஸ் பண்ணலாம். இது லாக்கில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, லாக்கில் இருக்குது. மற்ற எல்லாமே எடிட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி டாலர் என்ன பண்ணுறது போகுது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ க்ரீன் கேண்டில் பட் க்ளோசிங் பிலோ ப்ரீவியஸ் டேஸ் லோ. ப்ரீவியஸ் டேஸ் லோ கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ப்ராமினன்ட் ரெசிஸ்டன்ஸாக இது எடுத்து வச்சிருக்காங்க இந்த ஜோன்ஸை. ஸோ இது என்னென்னா, அது ஃபஸ்ட்டு செல்லான ஜோன்ஸோட ஃபஸ்ட்டு செல்லான கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து இன்னியோட ஓப்பனிங் ப்ரைஸ் மார்க் பண்ணுறேன். ஓப்பனிங் அரௌண்ட் ஈக்குலிபிரியம். ஸோ 4 ஹவர்ஸில் பார்க்கலாம் இந்த லெவல்ஸ் இருக்கான்ட்டு. ஸோ ஓகே, இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன். லாஸ்ட் புல்லிஷ் கேண்டலோட லோ, அது கீழே இருக்கிற ஃபேர் வேல்யூ இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ பையிங் வரணும்னா இந்த ஜோன்ஸ் வரைக்கும் போயிட்டு பையிங் வந்து நல்ல பையிங்காக இருக்கும். பட் இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட்ஸ் இருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டிஸ்பிளேஸ்மெண்ட் வைக்கணும். இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே ஸ்ட்ராங்காக டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சா தான் நம்ம இங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹை ரைஸ் டார்கெட் பண்ணேன். ஸோ மோஸ்ட்லி கொஞ்சம் லாங் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் டவுன் சைட் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டாலரில். ஸோ நெக்ஸ்ட்டு யூரோ பார்க்கலாம். யூரோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்ட்டு. யூரோ ஸோ நல்லா ஜோன்ஸ் வந்துட்டு போச்சு நேற்று. ஸோ நிறைய லெவல்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு சில லெவல்ஸ் லேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸும் நான் கொஞ்சம் இது பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சார்ட் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த லாஸ்ட் பீரிஷ் கேண்டலோட ஹை எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இந்த ஹை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹையாகிறத ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராங்கான ஹை தான், பிகாஸ் இது ஒரு பிரேக் வச்சுருக்கு. ஸோ லாஸ்ட்டாக ஃபார்ம் பண்ண ஆர்டர் பிளாக் இது தான். ஸோ இது வந்து நம்ம வந்து இன்னும் ட்ரிகர் ஆகலை. ஸோ ட்ரிகர் ஸோ இந்த இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த மேரிஷ் கேண்டலோட ஃபேர் வேல்யூ டேக் ஆகிருக்கா. டேக் ஆகிட்டு என்ன இருக்குது, 1 hourல ஒரு ஸ்ட்ரக்சர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. இது ஸ்ட்ராங் டவுன் சைட் மூவ் பண்ண இதுதான். இருந்தாலுமே ஒரு மேலே ஒரு என்ன லெவல்ஸ் இருக்குன்னா, வீக் ஓப்பன் இருக்குது. டுடேஸ் ஓப்பனிங் இருக்குது. ஓப்பன் டுடேஸ் ஓப்பன் அரௌண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் தான் ஓப்பனாக இருக்குது. ப்ரீவியஸ் கேண்டில் வந்து இன்சைட் கேண்டில் தான் ஃபார்மாக இருக்குது. ரெட் கேண்டில் இருந்தாலுமே இன்சைட் கேண்டில் தான். ஸோ இன்றைக்கி வந்து 1 hourல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெவல்ஸ் தெரியுது. என்ன லெவல்ஸ்னால், ஸோ இங்கேருந்து செல்லாக இருக்குங்களா, இது ஒரு ப்ராப்பர் செல்லாக இருக்குங்கிறது டவுட்டு தான். ஸோ இப்போதைக்கு இந்த லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆர்டர் பிளாக்கில் தான் டேக் ஆகிட்டு இது உங்களுக்கு கிளியராக தெரியுது. ஸோ மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஜோன்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு லிக்விடிட்டியாக மார்க் பண்ணல. இதுக்கு மேலே கன்ஃபார்ம் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ இந்த லிக்விடிட்டி எடுக்க போச்சுன்னா நம்மளுக்கு டவுன் சைட் ட்ராவல் பண்ணுவோம். இதுவே கீழே போயிட்டு இங்கே ஏதாச்சும் ஒரு மணிப்புலேஷன் நடந்துச்சுன்னா திருப்பி அப் சைட் டார்கெட் பண்ணலாம். ஸோ யூரோவில் வந்து நம்ம போத் சைட்ஸ் இது பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஜிபிபி எப்படி போகுது, ஜிபிபியும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணிடலாம். நேற்று ஒரு டோஜி கேண்டில் ப்ரீவியஸ் டேஸ் லோஸ் எடுத்துகிட்டு உள்ளே வந்திருக்கு. ஸோ இந்த ஹை வந்து ஒரு லிக்விடிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஆனால் சிஆர்டிபி பார்த்தோன்னா இந்த லோ எடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஹை எடுக்கணும். அதான் சம்பிரதாயம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓப்பனிங் அரௌண்ட் ப்ரீமியம் தான் ஓப்பனாக இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸில் வந்ததுக்கப்புறம் நம்ம வையிங் பார்க்கலாம். வீக் லோக்கு கீழே தான் ட்ரேட் ஆகுது. 4 ஹவர்ஸில் ஏதாச்சும் லெவல்ஸ் இருக்கா. 4 ஹவர்ஸில் பெரிய வீக் வச்சுருக்கு. ஸோ இந்த பெரிய வீக்கோட ஒரு 50% மார்க் பண்ணலாம். ஓகேங்களா, 1 hourல பார்க்குறேன். ஸோ 1 hourல இந்த ஜோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகல புல்லிஷ் கேண்டில் இதோட பிலோ. ஸோ இங்கே வந்து லாயர் ஆஃப் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பையிங் பார்ப்பேன். பையிங் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ்க்கு மேலே டார்கெட் பண்ணலாம். ஸோ அது வரைக்குமே கொஞ்சம் செல்லிங்லேயே இருக்கலாம். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் மேலே நல்ல ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன இருக்கலாம். ப்ரீவியஸ் டே ஓப்பன் இருக்குது, அதுக்கு மேலே இன்னியோட ஓப்பன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 2 day ஓப்பன், ஒரு 9:30 2 day ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் லெவல் கிடச்சுன்னா நம்ம அங்கே வந்து இந்த ஐஆர் வரைக்கும் டார்கெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இஆரில் டார்கெட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆஃப் செல்லிங், நெக்ஸ்ட் ஆஃப் பையிங். ஸோ ஆடில் நான் கொஞ்சம் மைல்டாக தான் நெகட்டிவ்னஸ் பார்த்தேன், பட் நல்லா டீப்பராக ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துச்சு ஆடில். ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஒரு டாட்டர் டைன்ஸில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ வீக் ஓப்பன் வேறு எங்கேயும் மார்க் ஆகிருக்கேன். சரி, ஃபஸ்ட்டில் இருந்து மார்க் பண்ணலாம். வீக் ஓப்பன் வந்து இங்கே இருக்குது. வீக் ஓப்பனு ஸோ லாக் பண்ணிக்கலாம். அது 2 days ஓப்பன் இங்கே இருக்குது. ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் டேஸ் வந்து எப்படியா இருக்குன்னா, ப்ரீவியஸ் டேஸ் ஓப்பனிங்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ரிஜெக்ஷன் கொடுத்து 1 hourல பிரேக் இருக்கான்னு பாருங்கள். ஸோ 1 hour ப்ராமினெண்ட்டாக இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் இருக்குது. பிரேக் கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு ஹை ரைஸ் தான் போகுது. ஸோ இது ஒரு இம்பேலன்ஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது ஆள் இப்போதைக்கு. ஸோ வெறும் ப்ராபபிள் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணுறேன். ரெசிஸ்டன்ஸ்க்கு போச்சுன்னா செல் பண்ணலாம், சப்போர்ட்ஸ்க்கு வந்துச்சுன்னா பை பண்ணலாம். சரிங்களா, இது ஒரு ஆர்டர் பிளாக். இது ஃபேர் வேல்யூ ஆர்டர் பிளாக் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு இதுவாக மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த 2 ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன் ஆர்டில். ஸோ இது வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஸ்டேட் தான். மேலே போச்சுன்னா தான் செல், கீழே வந்துச்சுன்னா பை. இந்த ரெண்டுமே ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்.
என்ஜிடி பார்க்கலாம். என்ஜிடி கொஞ்சம் எனக்கு நல்லாவே டீப்பாக ரேட்டர்ஸ் கொடுத்துச்சு. இந்த ஃபேர் வேலி கேப் டேக் ஆகிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியனாக இருக்குது. ஸோ ஆடில் வந்து கொஞ்சம் பெரிஷ் சைன்ஸ் தெரியுது, ஆனால் என்ஜிடி வந்து கொஞ்சம் புல்லிஷ் சைன்ஸ் தெரியுது. ரேஸ் ஓப்பன் மார்க் பண்ணுறேன். ஸோ எப்படி ஒரு இந்த எஃப்இஜி டேக் ஆகிட்டு 1 ஹவரில் ஏதாச்சும் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்கான்னு பாருங்கள். இப்போதைக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்க சான்சஸ் ரொம்ப கம்மி, பிகாஸ் இது இவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவும் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கேருந்து இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் ஆகுதான்னு பாருங்கள். இந்த ரீசெண்டாக ஃபார்ம் ஆன ஹை இருக்கு இல்லையா, இந்த ஜோன்ஸ் 2 ஜோன்ஸ் இருக்குது. மேஜராக இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஜோன்ஸ்க்கு மேலே பிரேக் வச்சதுன்னா பையிங் பார்க்கலாம். எங்கே வரைக்கும் பார்க்கலாம்? வீக் ஓப்பன் வரைக்கும். ஸோ ஸ்மால் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும், பிகாஸ் நேற்று ஆல்ரெடி பெரிய எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் பெரிய எக்ஸ்பென்ஷன் கொடுக்குமாங்கிறது நான் டவுட் தான். ஸோ கீழே மந்த் ஓப்பன் இருக்குது. சேம் நம்ம ஆர்டர் பிளான் பண்ண மாதிரி வீக் ஓப்பன் போனால் செல்லு, கீழே மந்த் ஓப்பன் வந்தால் பை பண்ணலாம். சரிங்களா? ஸோ யூரோ ஜேபிஒய் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நேற்று நல்லா டீப்பாக வந்துட்டு போச்சு. யூரோ நல்ல லெவல்ஸ் கொடுத்துச்சு பையிங்கு. இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிறோம். எப்படி ஓப்பன் ஆயிருக்கு? ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணலாம். ஓப்பனிங் ஆன் ஈக்குவிலிபிரியம். ஸோ நேற்று ஒரு டோஜி கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதெல்லாம் நல்லா டீப்பாக உள்ளே போயிட்டு கீழே போயிட்டு வந்துச்சு. எஸ்டே நல்லா இருக்குது. ஸ்மால் வீக் வச்சு நான் மோஸ்ட் ப்ராபபிளாக இந்த ஹைஸ் தான் டார்கெட் பண்ணுவேன். ஜேபி பேச நான் எப்போவுமே செல்லில் இல்லை இப்போ வரைக்குமே. ஸோ இது லிக்விடிட்டியாக மார்க் பண்ணேன். டபுள் டாப்பர் மோஸ்ட்லி லோ டைம் ஃப்ரேமில் நல்ல ரிவர்சல் கிடச்சிதுன்னா பையிங் மட்டும் பார்க்கலாம். இப்போ நல்ல ஜோன்ஸில் தான் இருக்குது. இங்கேருந்து நல்ல சப்போர்ட்ஸ் எடுத்துச்சுன்னா பையிங் தான். இங்கேருந்து நான் எதுவும் செல்லிங் பார்க்க மாட்டேன். சரிங்களா? ஸோ இன்னும் டீப்பாக வருது. இந்த கேண்டில் கீழே போகுதுன்னா கூட பையிங் தான் இருக்கும். நோ செல்லிங் இன் யூரோ ஜேபிஒய். ஸோ இப்போதே நல்ல சப்போர்ட்ஸ் எடுத்துருக்கு. ப்ரீவியஸ் புல்லிஷ் கேண்டில் லோ கீழே போயிட்டு மேலே வருது. ஸோ இது ஒரு வீக் ஹையாக இருக்கும். ரொம்ப வீக்காக இருக்கும் இந்த ஹை. அப்புறம் செகண்ட் ஹை இதுவாக இருக்கும். ஸோ ஜேபிஒய் பார்க்கலாம். ஜேபிஒய். ஸோ வீக்லி அனாலிசிஸ்லேயே நம்ம நல்லா மேஜராக கவர் பண்ணுற நிறைய விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து மேலோட்டமாக அனலைஸ் பண்ணுறேன், பிகாஸ் ஆல்ரெடி வீக் ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு வந்து டீப்பாக எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கோம் என்னென்ன லெவல்ஸ் இருக்குன்ட்டு. சரிங்களா? ஸோ நேற்றோட ஓப்பனிங் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜேபிஒய் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக ட்ரேட் ஆகுது. ஸோ ஈக்குவிலிபிரியம் வந்தால் தான் நம்ம பை பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி ஜேபிஒயில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீக் இருக்குங்களா, இதில் 50% எடுக்கிறேன். 50% எடுத்தால் வீக் ஓப்பன் இருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு நியூஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பெரிய வீக் இந்த சைடில் வச்சதுன்னா ஒரு நல்லா சொன்னாங்க பாருங்கள். லாஸ்ட் ஆஃப் ஆஃபில் புல்லிஷ் கேண்டிலுக்கு லோவில் ஒரு 5000 இருக்குது கன்ஃபார்மாக. ஸோ இந்த ஜோன்ஸ் நல்ல ஜோன்ஸாக இருக்குது ஜிபிபியில். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் கிடச்சதுன்னா இங்கே வரைக்கும் பார்த்துட்டு இங்கேருந்து பையிங் பார்க்கலாம் ஃபார் ஹையர் ஹைஸ். சின்ஸ் நம்ம ஜேபிஒய் யூரோ ஜேபிஒய் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிறதுனால நான் வந்து திருப்பி இந்த கண்டினியூஷனாக தான் பார்க்கலாம் எப்படி போகுது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நல்லா இந்த டீப்பான இந்த லெவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் மேலே வந்து. ஸோ திருப்பியும் பார்க்கலாம் ஜேபிஒய் நல்லா டீப்பாக வருதான்னு பார்க்கலாம். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் சின்ஸ் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் டாலர் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கனால யூஎஸ்டி ஜேபிஒயில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கலான்ட்டு. ஸோ நல்லாவே ஸ்ட்ராங் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு அப் சைடில். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் ஜோன்ஸில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. ஸோ இதுவும் வந்து ஒரு டிஸ்கவுண்ட்ஸ்க்கு வரணும் யூஎஸ்டி ஜேபிஒயும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் யூஎஸ்டி ஜேபிஒய், சின்ஸ் ஒரு லாங் கன்சல்டேஷன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இந்த புல்லிஷ் கேண்டில் இல்லைங்களா, லாஸ்ட் ஆஃப் ஆமாம் புல்லிஷ் கேண்டில் இதுக்கு கீழே வந்தால் மட்டும் தான் நான் பை பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி வாட்ச் தான் பண்ணுவேன். மேலே போச்சு நான் அந்த லெவல்ஸை கேப்சர் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். நல்லா டீப்பாக வந்தால் மட்டும் தான் பை. ஸோ யூஎஸ்டி ஜேபி வந்து வெயிட் அண்ட் வாட்ச் மாதிரி தான். யூஎஸ் ஆயில் நேற்று சொல்லியிருந்தேன் கொஞ்சம் இன்டெசிஷனாக தான் இருக்குது. ஏன்னா பிகாஸ் நான் மேலே நான் ஒரு நிறைய லெவல்ஸ் வந்து எடுக்காமல் போயிருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ எடுக்காமல் போன லெவல்ஸை எடுத்துருச்சு நேற்று வந்து எடுத்துச்சு. பட் நம்மளுக்கு ஒரு நல்ல லெவல்ஸ் வாங்கி கொடுக்கல, ஒரு கன்சாலிடேஷன் கொடுத்துட்டு தான் எடுத்துச்சு. ஒரு லாங் கன்சல்டேஷன் கொடுத்துச்சு. இந்த லெவல்ஸ்லாம் நான் எப்படி ட்ரேட் எடுத்துருப்பேன் டவுட் தான். ஸோ பட் பார்க்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ஸ் வந்துருச்சு மேலே. ஸோ இதுக்கப்புறம் நான் பையிங்கில் இருப்பேனாங்கிறது டவுட் தான், பிகாஸ் ஒரு லிக்விடிட்டி எடுத்துருக்கு. இதுக்கப்புறமும் நான் பையிங்கில் இருக்க மாட்டேன். இருந்தாலுமே அந்த பையிங் என்னால் கேப்சர் பண்ண முடியுமா தெரியல. ஒரு பெரிய விற்க வச்சுன்னா அங்கேருந்து செல்லிங் தான் பார்ப்பேன். இங்கேருந்து என்ன லாஸ்ட்டாக தெரியுது, இந்த ஆர்டர் பிளாக் மட்டும்தான் எனக்கு கன்வீனியாக தெரியுது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மூவில் தான் இருக்குது. மேலே போச்சுன்னா செல்லு, இங்கே வந்துச்சுன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல்விங் மாதிரி பை பண்ணலாம். சின்ன பை பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த ஸ்விங் ஹைஸை டார்கெட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிடலாம். யூஸர் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. இந்த நியூஸஸ்லாம் வந்துட்டுருக்கு நம்மளுக்கு, அதை பார்த்து காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆட் ஜேபிஒய் ஆடு டீப்பாக வராதுன்னு பார்த்தோம், பட் நல்லாவே வந்துருச்சு எஸ்டர்டே. ஸோ இன்னைக்கு ஓப்பனிங் மார்க் பண்ணுறேன். டுடே ஓப்பனிங் அரௌண்ட் இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகிருக்கு, ப்ரீமியம் ஓப்பன் ஆகிருக்கு, டிஸ்கவுண்ட்ஸ் வந்திருக்கு. எஸ்டர்டேஸ் ஓப்பன் டேக் ஆகிட்டு எந்த ரியாக்ஷன்ஸ் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி வந்து ஆட் ஜேபியில் போட்டு செக்மெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இவ்வளோ பெரிய இது இருக்குது. ஸோ இன்னையோட ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து நிறைய ரிஜெக்ஷன் கிடைக்குது. ஸோ ப்ராபபிளாக ஸ்லோவாக கீழே போக தான் பார்க்கும். கீழே போயிட்டு இந்த டிமாண்ட் ஜோன்ஸ்க்கு ஆல்ரெடி ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு கீழே பார்க்கலாம். ஆட் ஜேபிஒய் கொஞ்சம் செல்லிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பையிங் பார்க்கலான்னு பார்க்குறேன். ஸோ மோஸ்ட்லி பையிங் கொடுக்குமாங்கிறது டவுட் தான். ஏன்னா இப்போவே பெரிய ஒரு லெவல்ஸு மேலே எதுவும் போக மாட்டேங்குது. ப்ராபபிள் ரெசிஸ்டன்ஸ் மேலே புஷ் பண்ண முடியல ப்ரைஸஸ் மேலே. மோஸ்ட் ப்ராபபிள் ரெசிஸ்டன்ஸாக இந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணுறேன்.
பட் அது வரைக்கும் போகுங்கிறது டவுட் தான். பிகாஸ் இதுவே லாஸ்ட் புல்லிஷ் கேண்டில் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் லோ எடுத்துட்டு இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது இந்த கேண்டில் 8:30 இந்த கேண்டில் எப்படி முடியுதுன்னு பார்த்துட்டு கரெக்ட் டிசைட் பண்ணுங்கள். பிகாஸ் ஆல்ரெடி இந்த டே ஒரு ஓப்பன் ரிஜெக்ஷன் கொடுக்குறத மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த ஜோன்ஸ் வரைக்குமே நான் டார்கெட் பண்ணுவேன். ஸோ ஸ்லோவாக ஏதாச்சும் ஒரு மைல்டாக ரீட்ரேஸ்மெண்ட் வர செல்லிங் பண்ணி பொறுமையாக செல் பண்ணி இங்கே வரைக்கும் ரீச் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். என்ஜிடி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம். பட் இப்போ வந்து ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கனால நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரெட் கேண்டில் தான். ஸோ ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ் எடுத்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ் எடுத்துக்குன்னா லோ வந்து ஒரு சிஆர்பி மாடல் படி லோ வந்து ஒரு டார்கெட்டாக இருக்கும். ஸோ என்ஜிடி ஜேபிலையும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னும் ப்ரீமியமுக்கு போகலை. 4 ஹவர்ஸில் பார்க்கலாம் இந்த ப்ரீமியம் லெவல்ஸ் இருக்கான்ட்டு. 4 ஹவர்ஸ்லேயும் இந்த ஸ்மால் எஃபிஜி இருக்கா, ஸ்மாலாக இருக்குது எஃபிஜி. ஸோ அந்த ஜோன்ஸ்க்கு ட்ராவல் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இந்த ஜோன்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் செல்லிங் பார்த்தா நல்லா செல்லிங் இருக்கும். அது வரைக்குமே நீங்கள் பாருங்கள் ஒரு 1 ஹவரில் இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு லண்டன் செஷன் பாருங்கள். ஏஷியன் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லண்டன் செஷனில் ஒரு அப் சைடில் ஏதாச்சும் மணிபுலேஷன் கொடுத்துச்சுன்னா திருப்பி டவுன் சைடில் இந்த லோ வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மைல்டு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் மாதிரி தெரியுது. ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் மீன்ஸ் சென்ஸ் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டீப்பராக வரணுன்ற மாதிரி இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளமெண்ட்டாக ஃபஸ்ட் லெவல்ஸ் இதையும் செகண்ட் லெவல்ஸ் இந்த ஜோன்ஸையும் மார்க் பண்ணுறோம். இது ஒரு டிமாண்ட் ஜோன்ஸாக இருக்குது ஃபஸ்ட் லெவல் அண்ட் செகண்ட் லெவல். ஸோ நெகட்டிவில் தான் இருக்க போகிறோம் என்ஜிடி ஜேபியில். நெக்ஸ்ட்டு பிடிசி சென்ஸ் நேற்று சொல்லியிருந்தோம் கொஞ்சம் நெகட்டிவ் வாய்ஸில் இருக்குது. பட் வந்து ட்ரேட் வந்து கிடைக்குமான்னு தெரியலன்னு சொல்லியிருந்தோம். பட் சேம் அதே மாதிரி ட்ரேட் இது நம்மளுக்கு கொடுக்கல, அப்படியே நெகட்டிவாகவே போயிடுச்சு. நேற்று ஓப்பனிங் ப்ரைஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் டேஸ் லோஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு நான் எந்த ஒரு ஸ்ட்ராங் செல்லிங்கில் இருக்க மாட்டேன். பிகாஸ் நம்மளோட ஸ்டாப் லாஸஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க எடுக்கிறதுக்கு. இதெல்லாம் வெயிட் பண்ணிடுறேன். இப்போ என்னென்னா மேஜராக இந்த லோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் கேண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸ்கேல்பிங் மாதிரி பாருங்கள். மோஸ்ட்லி இப்போதைக்கு ஹியூஜ் ரிவர்ஸ் எல்லாம் பார்க்க வேணாம். 4 ஹவர்ஸில் ஒரு இந்த லோ கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த லோவையும் திருப்பி இன்னொரு லோ எடுத்துருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1 hour 20 minutes இருக்குது பிடிசிக்கு இந்த 4 hour கேண்டில் முடிகிறதுக்கு. ஸோ 1 hour 20 minutes பாருங்கள் கேண்டில் நல்லா உள்ளே க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம வீக் ஓப்பன் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற இந்த கேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளே க்ளோஸ் வைக்கணும். இன்னும் 20 minutes இருக்குது 1 hour கேண்டில் முடிகிறதுக்கு. ஸோ நல்லா உள்ள க்ளோஸ் வச்சுட்டு இந்த ஓப்பனிங் ப்ரைஸை நல்லா ஸ்ட்ராங்காக டிஸ்பிளேஸ் வச்சு க்ளோஸ் வைக்கணும். ஸ்ட்ராங்காக இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் மேலே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும் 1 hourல. அப்போ தான் நம்ம ஹைஸ் டார்கெட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இத்தேரியம் 2 லெவல் மார்க் பண்ணியிருந்தேன். அது நிறைய சப்போர்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணி லாஸ்ட்டில் அந்த லோவே எடுத்துருச்சு. இதில் நல்ல ஜோன்ஸை மார்க் பண்ணியிருந்தோம். சரி பாருங்கள், டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம் ட்ரேடிங் அரௌண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்துட்டு தான் போயிருக்கு. ஸோ நேற்று ஓப்பனிங்கும் இன்றைக்கி ஓப்பனிங் ஒரே மாதிரி தான் இருக்குது, சிம்பிளாக தான் இருக்குது. இந்த லோஸ்லாம் எடுத்துகிட்டு ட்ரேட் ஆகுது. இத்தேரியமில் கொஞ்சம் எந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸும் இல்லை. மேலே எதுவும் ஸ்ட்ரக்சர் பிரேக் இல்லை. 4 ஹவர்ஸில் ஒரு ரிஜெக்ஷன் தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு சைட்வேஸ்லாம் தெரியுது. மோஸ்ட் ப்ராபபிள் சைட்வேஸ் தான் தெரியுது. அன்லஸ் அன்டில் இந்த வீக் ஓப்பனுக்கு மேலே இந்த ஹைக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் பெருசாக க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் நான் வந்து இது சைட்வேஸ் டு பீரிஷ்னஸில் தான் இருக்க போகிறேன் இத்தேரியமில். ஸோ நோ ஸ்ட்ராங் புல்லிஷ் சைன்ஸ் இன் இத்தேரியம். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் அந்த மாதிரி சொன்னீங்கன்னாலுமே எனக்கு ஸ்ட்ராங்காக கான்ஃபிடன்ஸ் தெரியல இத்தேரியமில். சின்ஸ் இது ட்ரேடிங் அரௌண்ட் ஒரே ஜோன்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்றுலேருந்து பார்க்கலாம். லாங் கன்சல்டேஷன் வரும் ஒரு மணிபுலேஷன் நடந்துட்டு எதாவது கண்டினியூஷன் கொடுக்குதான். பட் எந்த சைட் கண்டினியூஷன் கொடுக்கும் எந்த சைட் மணிபுலேஷன் கொடுக்கும் டவுட் தான். நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும் இத்தேரியமில். நோ லெவல்ஸ். ஸோ XAUSD நம்ம செல்லிங்கில் இருந்தோம். நேற்று மார்க் பண்ணியிருந்தோம். இந்த ஓபிஸ் வரைக்கும் வரண்டு கரெக்டாக வந்துட்டு ரியாக்ஷன் கொடுக்குது. பட் இந்த ரியாக்ஷன் வந்து போதுமா பையிங்கிறது டவுட்டு தான். பிகாஸ் பார்க்க லெவல்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ் லோஸ் மார்க் பண்ணுறேன். ப்ரீவியஸ் டேஸ்க்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ 4 ஹவர்ஸில் இது ஓபியாக மார்க் பண்ணிடணும். ஓகேயா? ஓபி ட்ரிகர் ஆகிட்டு 1 hourல ஷிஃப்ட் இல்லை. 15 minutesலையும் எந்த ஒரு பிரேக்கும் இல்லை. மேலே பிரேக் வைக்கல. ஸோ திருப்பியும் இந்த ஓபிஸ் எடுத்தது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாதனால திருப்பியும் இந்த லோவை எடுக்க தான் பார்க்கும். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் கிடச்சிட்டு ஏஷியன் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லண்டன் செஷன் ஏதாச்சும் டவுன் சைட் மூவ்மெண்ட் கிடச்சதுன்னா டவுன் சைடு டார்கெட் பண்ணுங்கள். கோல்டு வந்து நல்லா டீப்பாக ரீட்ரேஸ் ஆகிட்டு தான் போகும். அதனால் நல்லா டவுன் சைடு வர பாருங்கள். டவுன் சைடு வந்ததுக்கப்புறம் பையிங் பார்க்கலாம். சரிங்களா? சில்வர் எப்படி போகுது? சில்வர் கோல்டு மாதிரி கீழே போகல. ஸோ இங்கே பார்க்கலாம் எப்படி இருக்குது. ட்ரேடிங் அரௌண்ட் ஈக்குவல் தான் ட்ரேட் ஆகுது. ஓப்பனிங் அரௌண்ட் ஈக்குவல் ஓப்பனிங் அரௌண்ட் ஈக்குவல் தான். சில்வரில் கொஞ்சம் இன்டிசிஷனாக தான் இருக்கிறேன். கொஞ்சம் நல்லா ட்ரேட் ஆகலை. ஸ்ட்ராங்காக ஒரு இந்த பாக்ஸ்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 1 hour பாருங்கள். 1 hourல வந்து இந்த பேரிஷ் கேண்டில் வச்சிருக்கு. இந்த பேரிஷ் கேண்டிலோட ஹை எடுத்திருக்கு. ஸோ கோல்டு மாதிரி கொஞ்சம் வந்து நெகட்டிவ் சைன்ஸ் தான் இருக்க போகிறேன். இதுதான் சப்போர்ட்ஸாக இருக்க போகுது சில்வருக்கு. மோஸ்ட்லி சப்போர்ட்ஸ் இருக்கு. மீன்ஸ் நம்ம செல்லிங்க்கு டார்கெட் பண்ணுறோம்னா ஃபஸ்ட் லெவல்ஸாக இந்த டார்கெட் பண்ணலாம். ஸோ மேஜர் பையிங் இல்லை. செல் வந்தால் மட்டும் செல் பார்த்துட்டு இந்த ஜோன்ஸ் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். That's all for today. Thank you all for watching. Hope you all found this video useful. Thank you all.